வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு 2 கேள்விகளோட வந்திருக்கேன் உங்ககிட்ட. வயசான பெற்றோர்களை அவங்க பையன் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன்னு ஏமாத்தி அவங்கள மிரட்டி பெற்றோர் பேர்ல இருக்கிற சொத்தை அவன் பேருக்கு மாத்திக்கிட்டான். அவங்கள வீட்டை விட்டு விரட்ட பார்க்கறான். இந்த பெற்றோர்கள் எங்க புகார் கொடுக்கணும் சார்? இது ஒரு முக்கியமான இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. இதுக்குன்னே ஒரு தனி சட்டம் 2007 இந்த மெயின்டெனன்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் சொல்லி 2007 மத்திய அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த பெற்றோர்களை, வயசான பெற்றோர்கள்ங்கிறது 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சட்டத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வரக்கூடிய சீனியர் சிட்டிசன் அவங்களுடைய சொத்தை மிரட்டி இவங்க அவருடைய பிள்ளைகள், மகன்கள் அங்கே ஆசை வார்த்தை காட்டியோ இல்லை மிரட்டியோ எழுதி வாங்கி அவங்கள பராமரிக்காமல் விட்டால் அதுக்கு அங்கே இருக்கு இந்த சட்டத்தின்படி பிரிவு 23 அவங்க முதல்ல ஆர்டிஓட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் அல்லது சார்நிலை ஆட்சியர் என்று சொல்லக்கூடிய சப் கலெக்டரிடம் அவங்க புகாரை கொடுக்கலாம், அந்த மனுவை கொடுக்கலாம். அந்த பிரிவு 23 கீழே கொடுக்குறப்ப அதை எடுத்து அவங்க உண்மை தன்மையை பார்த்து 2 தரப்பையும் விசாரித்து அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த சூழ்நிலைகளில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பி வாய்ட் சம் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சொத்தை எப்படி ஏமாற்றி வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லும் பட்சத்தில், அவங்க மிரட்டி வாங்கியிருக்கும் பட்சத்தில் அந்த ஆர்டிஓவே அதுக்கான நடவடிக்கை எடுத்து உடனடியாக செய்யலாம். இதுக்கு பரிகாரம் அங்கே நம்ம செய்யலாம். ஒருவேளை ஆர்டிஓட்ட இருந்து அங்கே சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் கலெக்டரிடம் மேல்முறையீடு செய்யலாம். அங்கேயும் அங்கே முடியலைன்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் நீதி பேராணையின் மூலமாக அந்த உரிமைகளை பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும். இன்னைக்கு 10 கோடி மக்களுக்கு மேலே மூத்த குடிமக்கள் இந்திய தேசத்தில் இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பல இடங்களில் இந்த அவல சூழ்நிலைகளை பார்க்குறோம். அதனால தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் படி பிரிவு 20, 21 படி கலெக்டருக்கு என்ன அதிகாரம், அதே மாதிரி காவல்துறை ஆணையருக்கு என்ன அதிகாரம் அல்லது சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு என்ன அதிகாரம்ங்கிறத பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன் யார் யாருங்கிற சொல்லி நோடல் ஆஃபீஸர் காவல் நிலையத்திலேயே ஒரு பராமரிப்பு ஏடு வச்சு அதை எல்லாத்தையும் எழுதி அவங்களுக்கு ரோந்து போகப்போ அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யணும். அவங்களை வீட்டை விட்டு விரட்டுறாங்கன்னு எந்த தகவல் கிடைச்சாலும் சரி உடனடி பாதுகாப்பு தரணும்னு சொல்லி இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டம் மிக நல்ல ஒரு சட்டம். வெல்ஃபேர் லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லலாம், பெனவலண்ட் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லலாம். இதை நடைமுறையில் வர்றப்போ மிக ஒரு துரிதமான நடவடிக்கை எடுக்கும். விரைவான நீதியும் இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நிச்சயமா இருக்கும். இன்னைக்கு அன்னை இருக்கக்கூடிய வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம் என்று சொல்லக்கூடிய அவல நிலை இன்னைக்கு இருக்கு. இந்த பரிகாரம் பிரிவு 23 கீழே அதை பல இடங்கள்ல அங்கே ஆர்டிஓவே அந்த இதை அந்த ப்ராப்பர்ட்டி மீண்டும் வாங்கி கொடுத்துருக்கிற பல சம்பவங்களை நாம் பார்க்குறோம். அதை பயன்படுத்தலாம். தேங்க்யூ சார். இந்த சொத்தை எப்படி மீட்கலான்னு எங்களுக்கு அழகாக சொன்னீங்க. 2வது கேள்வி சார், அப்பா அம்மாவை, ஒரு வயதான அப்பா அம்மாவை வீட்டில் எந்த பொருளாதார உதவியும் செய்யாமல் அப்பா அம்மாவை கண்டுக்காமல் விட்டுறான் ஒரு பையன். அவங்க சாப்பாடுக்கே கஷ்டப்படுறாங்க சார். அவங்கள எப்படி பாதுகாக்கிறது சார் சட்ட ரீதியாக? அதுக்கு இந்த சட்டம் மிக உயர்வான சட்டம். இந்த இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 கீழே 125 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மேலே ஜீவனாம்ச வழக்கு தாக்கல் செய்யலாம். இப்போ இதுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக இந்த சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டத்தின் கீழே இந்த பெற்றோர்கள் அங்கே பராமரிக்கக்கூடிய கடமையை மகன் செய்ய தவறிட்டாலோ அல்லது மகள் செய்ய தவறிட்டாலோ இவங்க 2 பேரும் படிக்க வச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா உதவியும் செஞ்சதுக்கு பிறகு அவங்கள வீட்டை விட்டு விரட்டணும் முயற்சி எடுத்தாலும், குறிப்பாக அந்த பராமரிப்பு செய்வதற்கு பிரிவு 5 கீழே முதல்ல அங்கே ஆர்டிஓவிடம்
வருவாய் கோட்டாட்சியரிடம் அவங்க ஒரு மனுவை கொடுக்கலாம். அது 90 நாளைக்குள்ள அந்த வழக்கை விசாரிக்கணும். 2 தரப்பை விசாரிச்சுட்டு உடனடி தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்கு அதிகபட்சம் அதுக்கும் பிறகு 30 நாள் வேணுமா டைம் எடுத்துக்கலாம். தீர்ப்பை வேகமாக கொடுக்கணும். அதில் அவங்க ஜீவனாம்சம் வழங்குறதுக்கு மருத்துவ செலவு எல்லா செலவுக்கும் சேர்த்து அங்கே உரிமைகளை பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் தரலாம்ங்கிறதுக்கு அந்த ரூல்ஸில் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட அந்த ரூல்ஸில் மிக தெளிவான ஒரு பாதுகாப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எப்போ வேணாலும் அவங்களுக்கு அந்த உரிமைகளை நிலைநாட்ட முடியும். வீட்டை விட்டு வெளியேற்ற போகாத அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாக்கலாம். சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் அரசாங்கமே செஞ்சு தரணும்னு சொல்லி அந்த கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், விமானத்தில், ரயில்வேல மற்றும் இருக்கக்கூடிய பஸ் வாகனத்தில் எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தா கூட மற்ற வெளிநாடுகளில் மிக அதிகமாக பெற்றவர்களுக்கு மூத்தவர்களுக்கு மரியாதைகள் தராங்க. இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனை நாடுகளுமே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இந்திய தேசத்தில் இந்த சட்டம் மிக தெளிவாக அமலுக்கு நடைமுறைக்கு வரும் பொழுது இன்னமும் வந்துகிட்டு இருந்தாலும் இன்னமும் நடைமுறைக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும். இந்த கேள்வி நீங்கள் கேட்டது மக்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.